கவின்க்கு இருக்கிறது வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்கும். ஏன்னா நான் அவர் நேர்ல மீட் பண்ணதில்ல, அசஸ்மெண்ட் பண்ணதில்ல, இல்லாம நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் அசம்ஷன் கொடுக்க முடியும். அவரோட பிஹேவியர், அந்த இறந்து போனதுக்கு அப்புறமா தன் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தேர்ட் பர்சன் எங்கேயோ ஒரு நியூஸ் கேட்கும் போதே மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்கு, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் கூட அவங்கனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னா இதைத்தான் ஈஸியா சொல்லுவாங்க கல் நெஞ்சக்காரவங்க அப்படின்னு. இல்ல இந்த மார்ச்சுரியில இருந்து அந்த ஃபேமிலி வெளியே வர்றாங்க. கவினுடைய அப்பா, அம்மா, கவின் 3 பேரும் வெளியே வரப்ப அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு பேர் அதிர்ச்சியோ இல்லை எதுவுமே இல்லை, ரொம்ப காமன் கம்போஸ்டா வெளியே வர்றாங்க. ஒரு கில்ட்டு கூட அவங்க கிட்ட அது தென்படலை, அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள்ல தென்படலையே. ஏன்னா அவங்க 78 நாளா அவங்க வந்து ரித்தன்யாவை வெறுத்து தானே இருக்காங்க. ஒரு நாள் கூட அந்த எம்பத்தி இல்லையே அவங்களுக்கு. சோ அந்த மேரேஜ் போட்டோஸ் பாருங்க, அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மார்ச்சுரியில இருந்து வந்த போட்டோஸ் பாருங்களேன். மேரேஜ்ல கூட ஒரு ஃபுல் சிரிப்பு இல்ல. கவின் மூஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆக போது, அந்த கல்யாண கலை அப்படின்னு ஒண்ணு